இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காலையில் 5 மணிலேருந்து மதியம் வரை நான் என்ன வேலைகள் செஞ்சேங்கிறதா ஒரு ஒன் டே vlog மாதிரி எடுத்திருக்கேன். அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில் 4:45 எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வெளியே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. காக்கா குருவிலாம் சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். வந்து ஒரு சைடில் ரைஸை வச்சுட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம். ஏன்னா இட்லிக்கு மாவு ஆட்டியிருந்தனால சாம்பார் வச்சா லஞ்சுக்கும் அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடலான்ட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து எல்லா காய்கறிகளையும் எடுத்து வெட்டிட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து சாம்பார் வைப்பேன். பருப்பு வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சா, இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுற காய்கறி எல்லாம் உள்ளே போட்டு தண்ணி ஆட் பண்ணி அதையும் வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து அப்படியே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அப்போ 2 வேலையும் ஒரே டைமில் முடிஞ்சிடும்ல. அந்த வேலையை முடிச்சிட்ருக்கவும் தண்ணி வந்துடுச்சு. அதனால் போய் தண்ணி எடுத்து செடிக்கு வீட்டுக்கு எல்லாம் வந்து தண்ணியை ஊற்றிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே எல்லா சமையல் ஒர்க்கும் வந்து முடிச்சாச்சு. சஞ்சுக்கு வந்து நேற்று தான் வந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கு வந்து அட்டை போட வேண்டியது இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்து வீர தூங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சா வீருக்குட்டி. அதனால் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் தான் எல்லா ஒர்க்கும் முடித்த உடனே உட்காந்துருந்து அட்டை போட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு அத்தனை புக்கு இருக்குது, அதை படிக்கணுங்கிறது இல்லை. இவ்வளோ புக்கு கொடுத்துட்டாங்க, அதுக்கு கவர் போடணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், லேபிள் ஒட்டணும். அந்த ஒரு ஹாப்பினஸில் தான் பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஒரே ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தா. நானும் கடைன்னு எல்லா புக்குக்கும் வந்து கவர் போட்டு கொடுத்தாச்சு. அப்புறமா வந்து அவள் லஞ்ச் பேக்கை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்க்கலாமா, இந்த லஞ்ச் பேக் வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். 250 ருபீஸ். நல்லா ஒர்த்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாருமே கொண்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. அதிலே ஒரு குட்டியாக ஒரு இதுவும் கொடுத்துருக்கான். அதில் வந்து ஸ்பூனும் லஞ்ச் டவலும் வச்சுப்பேன். இதான் சஞ்சுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். எல்லாருமே இது நல்லா இருக்குனாங்க. நம்ம கூட வெளியே யூஸ் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒர்த்தாக இருக்குது இந்த பேக்கு. அதுக்கப்புறமா வந்து மார்னிங் இட்லியும் சாம்பாரும் தான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அவளை சாப்பிட சொன்னால் ரொம்ப லேட் ஆக்குவா. அப்புறம் கொட்டி யூனிஃபார்ம்லாம் ஆக்குவான்னு நானே ஊட்டி விட்டுட்டேன். நான் ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போது அவள் தம்பி ஆடுறத பார்த்து காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தா. அப்புறமா வந்து தலைக்கிட்ட வந்தாச்சு அவளை கிளப்பி விடுறதுக்கு. அவளுக்கு வந்து இப்போது ஒரே ஒரு கொண்டை தான் கட்ட முடியும், 2 கொண்டை கட்ட முடியாது. இப்போ தான் முடி கட் பண்ணி விட்டோமா, அதனால் ஒரு கொண்டை தான் இப்போ கட்டி விடுறேன். அதனால் அவங்க நம்ம அழகாக கட்டி விடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு இருந்தா. அதை வந்து கட்டி விட்டாச்சு. நல்லா ஒரு கொண்டை கட்டணும், பூ வைக்கணும், அவளுக்கு நிறைய முடி வளரணும்னு சஞ்சுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன வளரவே மாட்டுது. சரி வளருமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அடிக்கடி கட் பண்ணி விட்றனால கம்மியாக தான் இருக்குது. இப்போ கூட இந்த லீவில் கட் பண்ணி விட்டுட்டோமா, முந்தி வந்து 2 கொண்டை கட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கட் பண்ணனால ஒரு கொண்டை தான் கட்ட முடியும். அது கட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவளை எப்படியோ கிளப்பி விட்டாச்சு. பொட்டு பவுடரெல்லாம் போட்டு கிளப்பி விட்டா அவள் வந்து ரொம்ப இது பண்ணுவாள். இந்த பொட்டு இந்த மாதிரி வைங்கம்மா, இந்த டிசைன்லாம் வைங்கம்மான்ட்டு அப்படி எல்லாம் போட்டு கிளப்பி விட்டு வெளியே வந்து பேக்கும் கொடுத்தாச்சு. அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. பாய்மா, பாய் தம்பி அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவங்கள கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீரா குட்டியை கிளப்பி அவனையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டான். அவனுக்கு வந்து 10 மணிக்கு தான் வந்து கூட்டு போவாங்க. அவனையும் 10 மணிக்கு கிளப்பி விட்டுட்டு அப்புறமா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால கொலசை கோவில் போகலான்னு சொல்லிட்டு கொலசை கோயிலுக்கு தான் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நின்று நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் சஞ்சுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்களும் வந்து ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இதுதான் இன்றைக்கி நான் காலையிலேருந்து மதியம் வரை செஞ்ச வேலைகள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டு தம்பி 2 வாத்து வளர்க்குறானா, அது தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துக்குள்ளேயே கிடந்துச்சு. அதனால் வந்து பைப்பில் தண்ணி திறந்து விட்டேன். அது வந்து அந்த தண்ணிக்குள்ளே கொத்தி கொஞ்சம் நேரம் சுற்றி வந்துகிட்டே இருந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டு நானும் கிளம்பிட்டேன். இதுதான் இன்னைக்கு நான் செய்த வேலைகள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.